இன்னைக்கு ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது ஃபஸ்ட்டே, அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கின்னோடு இருக்க போனும் இருக்கணும், ஸ்கின்னும் இருக்கணும், இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா சுடு தண்ணியில் 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது அதுலேருந்து நுரை மாதிரி வரும். அது வந்து வேஸ்ட்டு. அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அதை எடுத்து போட்டுடலாம். அதை எடுத்து போட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. 10 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா இந்த சிக்கனோட அது வேஸ்ட்டு தான், அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். அது வெளியே போட்டதுக்கப்புறமா இன்னும் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து அந்த சிக்கன் நல்லா வேகணும். அப்போ தான் அதுலேருந்து ஸ்கின்னும் போனும் தனியாக வரும். இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பீல் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு கேரட்டும் ஆனியனும் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம், க்ரீன் பீன்ஸு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போது அதில் கேரட்டும் வெங்காயமும் போட்டு நல்லா இந்த காய் குக் ஆகிற வரைக்கும் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது மட்டும் போட்டு நல்லா அது கொதித்து வரணும். கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நடுவில் நம்ம அதை வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். பாஸ்தாவுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் பாஸ்தா நார்மலாக பாயில் பண்ணுற மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நல்லா அதையும் ஆற வைக்கணும். பாஸ்தாலேயும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அது வந்து டேஸ்ட் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் எப்போவுமே மெல்ட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனோட குவான்டிட்டி அளவு தெரியும். இல்லாட்டி நிறைய போட்டுருவோம். அந்த சிக்கனும் பாருங்கள் நல்லா ஆறி ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு அந்த கேரட் கொதிச்சிட்ருக்குல்ல அதில் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி இங்கே தண்ணியும் கொதிச்சிச்சு, பாஸ்தா போட்டுட்டேன். அப்புறம் கேரட் வெந்துட்டுருக்க கேப்பில் வந்துட்டு அதை கூட பெப்பர் கொஞ்சம் இப்போ ஒயிட் சாஸ் செய்யறதுக்காக ஒரு கடாயில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதை கூட பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அதிகமாக பூண்டு போட்டால் கூட ஒரு மாதிரி ஸ்மெல்லு என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் மீடியமாக பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி சாட்டே பண்ணி விட்டுடலாம். அது நல்லா சாட்டே பண்ணி விட்டதும் அதுக்கப்புறமா வந்துட்டு மிச்சமாக கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை கூட கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் மைதா அப்புறமா வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே யூஸ் பண்ணல. கோதுமை மாவு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கூட கொஞ்சமாக பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பால் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஃபுல் ஃபேட் மில்க் கொடுக்கலாம், அவங்களுக்கு நல்லது. நம்ம வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றதா இருந்தால் ஃபேட் ஃப்ரீ மில்க் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு அதை கூட சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது கிட்ஸ்க்காக நான் சீஸ் போட்டிருக்கேன். எனக்குன்னா சீஸ் போட மாட்டேன். அதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஸ்டாக் தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகணும், ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கப்புறமா ஆரிகேனோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இதெல்லாம் இருந்தால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அதனால நான் போட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பாயில் ஆகட்டும்னு விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி
நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ்லாம் இறங்கணும். இறங்குனதுக்கப்புறமா ஒரு சர்விங் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். கிட்ஸும் ஒரே மாதிரி எனக்கு லன்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு லன்ச் மீலாகவும் கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும்.